இன்னைக்கு எபிசோடுக்கான செகண்ட் ப்ரோமோல அரோராவை வச்சு செய்யறாங்கன்னு தான் சொல்லணும். மற்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு அசிங்கப்படுத்துவாங்க, இவங்களை அசிங்கப்படுத்தி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலாக அரோரா வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறது விஜய் டெலிவிஷனுக்கும் பிக் பாஸ் டீமுக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்கல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அரோரா கிட்ட இருந்து ஏதாவது கண்டென்ட் வரும்னு சொல்லிட்டு பாதுகாத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களெல்லாம் இந்த ஷோக்குள்ள விட்டதே பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ரிஸ்க் எடுத்து தான் விட்டாங்க. அரோரா, அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார், கலையரசன் இவங்களெல்லாம். ஏன்னா இவங்களாம் ட்ரெண்டிங்ல இருக்காங்க. ஸோ இவங்களை உள்ள தூக்கி போட ஷோ வைரல் ஆகும்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகல. ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே, இந்த பொண்ணுட்டு ஏதாவது கண்டென்ட் வரும் எதிர்பார்க்கறாங்க. அப்படி இருந்தும் இந்த பொண்ணு எந்த கண்டென்ட்டும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம துஷார் எவிக்ட் ஆனார்ல, சோ அவர் எவிக்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நான் போயிருக்கலாம், அவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சேனல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து செம்ம காண்டாயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பிக் பாஸ் டீம்ல இருந்து. அதாவது இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு லக்கில் வந்து உள்ள இருந்தது. அதாவது போன வாரம் மட்டும் தான் லக்கில் உள்ள இருந்தது. இதுக்கு முன்னாடி வரலாம் காப்பாத்தி விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா இவனுங்க தான். அதாவது இப்ப சொல்றாங்கல்ல காசு கோசம் யார் உள்ள இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கறாருல விஜய் சேதுபதி. சோ ஆனா இந்த மேட்ரு வந்து எல்லாமே தெரிஞ்சுதானே நீங்க காப்பாத்தி வச்சீங்க. எதுக்கு ரெண்டாவது வாரத்தில் அரோரா வெளியே போக வேண்டியது? ஸோ ரெண்டாவது வாரத்தில் போக வேண்டிய அரோராவை இவங்க காப்பாற்றி வச்ச காரணம் என்ன அப்படின்றது தான் இங்கே மெயினான மேட்ரு. ஸோ இந்த ப்ரோமோல வர மேட்ரு, அப்புறம் எதுக்கு அரோரா இவ்வளோ நாள் உள்ள இருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பிஆர் மேட்ரு ஒன்று சொல்லியிருந்தல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சபரியோட அந்த பிஆர் மேட்ரு அந்த இது சொல்லும் போது அதில் வந்து சபரி பிஆர் டீம் வைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து அப்ரோச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது மேபி அது உண்மை என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வச்சிருக்காங்க மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்றாங்க, இல்ல சபரி பிஆர் டீம் வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த திவாகர் பிஆர் டீம் மேட்டர் இருக்குல்ல, அது இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க என்ன மேட்டர் ப்ரோ, திவாகர் பிஆர் டீம் வச்சிருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதை இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். எனிவேஸ் இந்த அரோரா மேட்டர் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அரோரா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்கள சேனல் சைட்ல இருந்து பேக்கப் பண்றாங்க, அதாவது பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள். எதுக்குன்னா அரோரா கிட்ட இருந்து ஏதாவது கண்டென்ட் வரும், ஆக்சுவலா அரோரா இன்ட்ரெஸ்டிங்கா கேம் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அரோரா கிட்ட கிளவரான ஒரு மைண்ட் இருக்கு, யோசிக்குது அந்த பொண்ணு யோசிக்க தெரியாமலாம் இல்ல, ஷார்ப்பா யோசிக்குது. பார்வதி கேரக்டர் இதுதான், இவங்க கேரக்டர் இதுதான், எல்லாமே தெரிஞ்சு. ஆனால் போய் பேசுறதுக்கு ஒரு பயம். அவங்க எதை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா, அவங்க எதை எதிர்த்து பேசிட்டாங்கன்னா, கோவப்பட்டுட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்தினாலேயே இவங்க அடைக்கடைக்கு வாச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சேனலும் கொஞ்ச நாள் பேக்கப் பண்ணி ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இப்போ கடைசியில் இப்போ வரைக்குமே அரோரா கிட்ட எந்த கண்டென்ட்டும் வரல. நேத்தே விஜய் சேதுபதி பயங்கரமாக வச்சு கலாய்னு கலாச்சிருந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது என்னடா இந்த கலாய்க்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கான எபிசோட்ல அவங்களுக்குன்னு ஒரு செக்மெண்ட்டே ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை ஒரு டாப்பிக்கே வச்சுக்கிறாரு. யார் இந்த வீட்டுக்குள்ள வந்து காசு கோசம் வந்தது, அதாவது ஒரு நாள் அக்கௌண்ட்ல காசு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஓட்டுறதுனா இந்த வீட்டில் யாரு அப்படின்னு கேட்டா ஒட்டுமொத்த பேரும் ஏஞ்சி கண்டிப்பா அரோராவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள பைசாக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு மேட்ரு, அரோராக்கு டப்பு, அதாவது ஒரு நாள் பேமெண்ட் இருக்குல்ல அது அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சேனல் சைடில் இதையும் யோசிப்பாங்களே, இந்த பொண்ணுக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளோ காசையும் கொடுத்து இந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணாதுக்கு எதுக்கு இவ்வளோ நாள் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு தோணுது. ஸோ இப்பத்திலேருந்து அடின்னு அடிச்சு இந்த வாரத்தில் எப்படியாவது அரோராவை தூக்கிறதுக்கு தான் பிளான் போட்டாங்க. கண்டிப்பாக அரோரா வந்து எவிக்ஷனில் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் இதுக்கப்புறமும் புரிஞ்சிக்கல, ஒருத்தவங்க ஒன்றுமே பண்ணாமல் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து நாமினேஷனில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் இதுக்கப்புறமும் புரிஞ்சிக்கலன்னா இவனுங்களை மாதிரி மக்கு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த வாரம் அரோரா நாமினேஷனுக்கு வந்தால் அரோரா தான் வெளியே. அவங்களுக்கு ஓட்டே ஊந்தாலும் சரிங்க உள்ளே வைக்க மாட்டாங்க. சேனல் கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களுக்கு ஓட்டே ஊந்தா கூட சரி அடுத்த வாரம் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரோராவாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வாரமே அரோரா வந்து அரோராவை தூக்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த பிரவீன்ராஜ் அந்த பயபலியை தூக்குறதுலாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. எனிவேஸ் அது தனி கதை, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த பிஆர் மேட்டருக்கு வரேன். ஆக்சுவலி இந்த பிஆர் லிஸ்ட் வந்து நேற்று லீக் ஆயிருந்தது. நான் நிறைய பேர் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல், இவங்க வச்சிருக்காங்க இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி. நான் அப்பயே சொல்லியிருந்தேன் எவ்வளோ ஷோர் அப்படின்ற மாதிரி தெரியலன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் திவாகர் நேம் இல்லை, சில பேர் நேம் இல்லை. ஸோ அதில் திவாகர் நேம் இல்லாதப்ப எல்லாருமே என்ன சொல்லுவேன், திவாகருக்கு பிஆர் டீம் இல்லைன்னு. ஆனால் இப்போ ஜோ மைக்கேல் இருக்கார்ல, ஸோ அவரோட ஆடியோ தான் நினைக்கிறேன், சம்திங் நான் கேட்டிருந்தேன் ட்விட்டரில். ஸோ அதில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, இல்லை திவாகரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இது அவர் வந்து நார்மலாக பிஆர்ஓ தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது அவர் திவாகருக்கு இந்த சப்போர்ட் பண்ணுறது பிஆர் ஒர்க் பண்ணுறது அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திவாகருக்கு பிஆர் டீம் இல்லாமல் இல்லை, ஸோ அவருக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஜெனியூனா இது வந்து இவ்வளோ போஸ்ட் எல்லாம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நினச்சாலும் அப்படி நினைக்க வைக்கிறாங்களே அதுதான் பார்த்தீங்கன்னா பிஆர் ஒர்க்குன்றது. ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறது, அப்படி இல்லை. பிஆர் ஒர்க்குன்றது மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறது, மக்களை ஒரு விஷயம் இதுதான், அதாவது இவங்க கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இவனோட வீடியோஸ் இவனோட போஸ்டர்ஸ் அவனை பற்றின விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எல்லா சோஷியல் மீடியாலையும், நீங்களே அதை மட்டும் தான் பார்க்குறீங்க, அவனோட பர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே பயங்கரமாக அங்கே பிஆர் ஒர்க் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ திவாகருக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கிளியராக இதை பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இங்கே விஷயம் என்ன தெரியுமா, அதாவது வித் ப்ரூஃபோட வெளியே வராத வரைக்கும் ஷோராக நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு வர அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லேயே எப்படின்னா அடுத்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா 100% எல்லாரும்
எல்லாருமே பிஆர் டீம் செட் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ பிஆர் டீம் வைக்கிறது வந்து என்றைக்குமே தப்பு கிடையாதுங்க. ஆனால் பிஆர் டீம் வச்சு உங்களை ப்ரொமோட் பண்ணுறதும் தப்பு கிடையாது. நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணுறாங்களா அதுதான் ரொம்ப தப்பு. உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம், அதாவது நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் வச்சு நான் நல்லா பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன்னு ப்ரொமோட் பண்ணலாம். ஆனால் மற்ற கண்டஸ்டண்ட்டை வந்து நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணி, அதாவது இப்போ உங்களுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்களும் டஃப் கொடுக்குறாங்கன்னா அவங்கள வந்து அடின்னு அடிக்கிறாங்களே, அது வந்து நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு. இந்த சீசனில் ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருக்கு. அது யார் பண்ணுறாங்கன்னு நானே சொல்ல வேணாம். அக்கா டீம் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த காரணம் நீங்களே டிசைட் பண்ணுங்க. பட் ஏன்னா நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு எக்கச்சக்கமாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒஸ்ட். ஏன்னா நீங்கள் பிஆர் ஒர்க் பண்ணுறதை தாண்டி இன்னொருத்தவங்களை வந்து மட்டன் தட்டி நீங்கள் மேலே வரணும்னு நினைக்கிறது இல்லை. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ், இந்த அரோரா மேட்டருக்கு அதுக்கு அடுத்து வரேன். மீனா இந்த அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பேக்கப் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்களே, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொன்னல. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சேனல் சைட்லேருந்து இவங்க உள்ள விடும் போது ஒரு ரிஸ்க் எடுத்து தான் உள்ள விட்டுருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இவங்க கிட்ட இருந்து சம் கண்டென்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ திவாகர் கிட்ட இருந்து அவங்க நினைச்ச கண்டென்ட் வருது. அதாவது திவாகர் வந்து நம்ம என்னதான் ஒரு மேலே 1008 குற்றச்சாட்டு இருந்தாலுமே திவாகர் அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ அப்பில் கொண்டு வராரு. அதாவது அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவரை நோக்கி ஷோ மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படின்னும் போது அவங்க ஒரு நினைச்ச ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு திவாகர் கிட்ட இருந்து. ஆனால் அரோரா கிட்ட இருந்து அவங்க நினைச்ச விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக எதுவுமே வரல. இவங்க கிட்ட இருந்து சம் கண்டென்ட் எதிர்பார்க்குறாங்க. ஒன்று அது ரொமான்ஸ் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு லவ் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கண்டென்ட் இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. இவங்களும் இனிஷியலாக கொடுக்க ட்ரை பண்ணாங்க. மேபி அந்த துஷார் பைபுல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இவங்க அப்ரோச் எஃப்ஜே கிட்ட போட்டிருக்கணும். எஃப்ஜே கிட்ட போட்டிருந்தா செமையான ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் துஷார் பைபுல வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இதுலேயும் கண்டென்ட் கொடுக்க முடியல. அவனால் ஷோவில் வேற ஏதாவது கண்டென்ட் கொடுறான்னா அதுலேயும் கண்டென்ட் கொடுக்கல. அதனால தான் அரோராக்கு முன்னாடி போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமாவது துஷார் கொஞ்சம் புரிஞ்சுப்பாரு வெளியே போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா துஷார் கிட்ட ட்ரை பண்ணாங்களா, அந்த கண்டென்ட் பெருசாக எடுபடலை. ஒரு வாரம் 2 வாரம் நியூஸ் சேனல் வரைக்கும் ட்ரெண்ட் ஆனாங்க. அரோராவில் தான் இந்த பிக் பாஸ் இழுத்து மூடணும். இப்போ கூட பார்த்தேங்க பிக் பாஸ் வந்து முற்றுகை போராட்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு மெயினான அந்த ஃபோட்டோவிலே யார் ஃபோட்டோ வைக்கிறாங்கன்னா தலைவி அரோராவோட ஃபோட்டோ தான் வைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரத்திலேயே அரோரா அவங்க எவ்வளோ புஷ் பண்ணாங்க, கண்டென்ட் கொடுக்கறதுக்கு புஷ் பண்ணாங்க. பட் அது வந்து வேலைக்கு ஆகலை. ஸோ அது வந்து எடுபடலை அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா ஆப்போசிட்டில் இருந்த துஷார்ன்ற அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துட்டான். ஸோ அதனால தான் அவன் வந்து விலகிட்டான். அதுக்கப்புறம் அரோராவால் கண்டென்ட் கொடுக்க முடியல. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு கிளியராக தெரிஞ்சு போச்சு. சேனல் சைட்லேருந்து கிளியராக டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் பலியாடு அரோரா தான். ஸோ அதனால தான் போட்டு அடின்னு அடுக்குறாங்க. அடிச்சுட்டு இந்த வாரம் எண்டில் வந்து அறுத்தணும், ஆடை வந்து இதுக்கப்புறம் விடக்கூடாது. ஏன்னா பேமெண்ட்டும் வாங்கிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டும் கொடுக்காம உள்ள சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது வந்து இவங்களுக்கு சேனல் சைடில் ரொம்ப வெறுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாட் ஒதுக்கி அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கண்டென்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டென்ட் இருக்கு. அதாவது இந்த சாண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்க் மேட்டர் இருக்குல்ல, அதை பற்றின ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அந்த குறும்படம் அந்த மேட்டர்லாம் ஒன்று இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக டீட்டெயில் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். அது என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பற்றின நான் ப்ரோமோ தான் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ப்ரோமோ விடாமல் சடனாக பார்த்தீங்கன்னா அரோராவை போட்டு பொழக்கிற ப்ரோமோ விட்றீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு பிக் பாஸ் டீம் வந்து அரோரா மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். அவங்கள இந்த வாரம் எடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த நாமினேஷன் ப்ராசஸில் எப்படியாவது கொண்டு வந்துருங்கடா. நீங்கள் அதை வந்து கொண்டு வரலன்னு வச்சுக்கோ ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அரோரா இந்த வாரமும் தப்பிச்சாங்கன்னா அரோரா மாதிரி ஒரு லக்கு இருக்க ஒரு ஆள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இந்த பிக் பாஸ் சீசனில் இருக்கவே முடியாது. செம்ம லக்கில் உள்ளே இருக்காங்க. அவங்கள மட்டும் இல்லை, நான் இன்னொருத்தவங்களும் சொல்லலாம், ரம்யா ஜோன்னு ஒருத்தவங்களும் சொல்லலாம், ஸோ கெமின்னு ஒருத்தவங்கள சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க கூட அதாவது ஏதாவது 1-2 விஷயத்துலையாவது அவங்க வந்து வெளியே தெரிவாங்க, ஒரு பேசுறது தெரியும். ஆனால் அரோரா எந்த விஷயத்துலையுமே இருக்காம வீக்கெண்ட் எபிசோட கூட சரி விஜய் சேதுபதி அவராக ஏதாவது ஒரு பிரச்சனை கலப்போம் இந்த மாதிரி அரோரா டார்கெட் பண்ணி அவர் எழுப்பினா தான் உண்டு. மற்றபடி மற்றவங்க பிரச்சனை கருத்து சொன்னால் கூட அது எஃபெக்டிவாக சொல்ல மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஸ்கெட்ச் போட்டாங்க, பார்க்கலாம் அவங்க போட்ட ஸ்கெட்ச் வந்து வேலைக்கு ஆகுதா. இந்த வீக்கெண்டாவது அதாவது வர வீக்கெண்டாவது அரோரா வெளியே வராங்களா, அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அருள் தராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.